கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழ்நாடு பின்னோக்கி சென்றுவிட்டதாக பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பரமசிவத்தை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர், மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்றார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கன்னிமை போல் காக்கப்பட்டதாக கூறிய அண்ணாமலை, ஆனால் இன்று கூட்டு பாலியல் வன்கொடுமை போன்ற செய்திகளே அதிகம் வருவதாக வேதனை தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். தாய்மார்களை குறிப்பாக உங்களுக்கு தெரியும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்வுல பேசினார். புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாள் விழாவில் பேசும் பொழுது பாரத பிரதமர் சொன்னார், எனக்கு புரட்சி தலைவி அம்மா கிட்ட நிறைய விஷயம் பிடிக்கும், ஆனால் மிக முக்கியமாக ஒரு பிரதமராக எது பிடிக்கும் என்றால் சட்டம் ஒழுங்கை கன்மாறி வைத்திருப்பார். சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை ஐயா, ஒரு பெண்களுக்கு எதிரான இது போன்ற பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் முதலாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கேங் ரேப், கூட்டு பாலியல் வன்கொடுமை என்று கேட்கின்றோம். நம்ம கேட்டதே கிடையாது.